கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது கர்த்தருடைய மகிமையானது. இந்த நேரத்தை வீணடிக்காதபடி கர்த்தருடைய சமூகத்திலே காத்து வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மத்தியான வேளையிலே நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருந்த இடத்திலே கண்களை மூடி ஒருமனப்பட்டு கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதித்து தரும்படி நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இருந்த இடத்துல முழு மனதோடு, ஏனோ தானோன்னு இல்லை, நேரம் ஆயிற்று சோர்ந்து போய் அல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே முழு மனதோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே நீ சர்வ வல்லவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அறிந்திருக்கிற தேவன் அப்பா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மதிய வேளையிலே எங்களை மறைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வசனங்கள் வெளிப்படுவதாக. உம்முடைய கிருபை இந்த இடத்துல விளங்க பண்ணுவீராக. உம்மை தேடி வந்த அத்தனை பேரையும் வார்த்தைகளால் நிறைத்து நல்ல உற்சாகமான ஆவியோடு அனுப்புவீராக. உம்முடைய நாமத்தையே உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நான் சிறிது நேரம் தியானிக்க தெரிந்து கொண்ட வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இன்னைக்கு என்ன நாள்? இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரே விளையாட்டு. இன்னைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 15 எல்லாருக்கும் தெரியும். என்ன நாள்? இண்டிபெண்டன்ஸ் டேன்னா என்ன நாள்? சுதந்திர தினம். சுதந்திர தினம். சரி, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நம்ம இனியும் அடிமைப்பட்டு போகாதபடி கிறிஸ்து நமக்கு நியமித்த சுயாதீன நிலைமையிலே நம்ம நிலை கொண்டிருக்கணுமா. நம்ம அப்போ எப்படி அடிமை ஆவோம்? எப்படி ஆகும்? திடீர்னு அடிமையாகி போகிறோமே, அப்படி தானே? எல்லாரும் என்னைக்கும் பரிசுத்தமாக வாழ முடியுதா? முடியும். ஆனால் நம்ம சில இடங்களில் விழுந்தெல்லாம் போகிறோம். நம்ம துக்கப்படுறதே பாவம்னு வசனம் சொல்லுது, அப்படி தானே? பெரிய சர்வ வல்லவர் நம்ம கூட இருக்கும்போ நம்ம அநேக காரியங்களுக்காக என்ன செய்கிறோம்? பொதுவாக பொம்பளைகிட்ட உள்ள பெரிய ஒரு டிராபேக் என்ன? சின்ன காரியங்களுக்கும் சோர்ந்து போகிறது, அப்படி தானே? என்னோ தைரியசாலிகள் பெரிய ஆளுகள்னெல்லாம் நம்ம வெளியே பேசிக்கிடுவோம். ஆனால் நம்ம தான் மொத்தத்தில் வசனமே சொல்லுது, நம்ம யார்? பலவீன பாண்டங்கள். சின்ன சங்கடங்கள் வந்தால் போதும், குடும்பத்தில் உள்ள கலக்கங்கள் எது வந்தாலும் உடனே நம்ம என்ன செய்துருவோம்? படபடா கண்ணீர் வந்துடும். தெய்வ சமூகத்தில் தேடுவோம். சிலர் நிறைய பேர் தெய்வ சமூகத்தை தேடுவோம். எனக்கு இப்படி கஷ்டம் வந்துச்சு, நான் சோர்ந்து போய் எனக்கு ஜெபிக்க முடியல. நிறைய பேர் சொல்கிறது, இந்த கஷ்டங்கள் வந்தோடனே நம்ம முதலில் நம்மளை பாதிக்கிறது என்னது? ஜெபம் தடைபடும், ஜெபிக்க முடியாத கஷ்டப்படுவோம். இப்படிலாம் நிறைய பாரங்களில் நம்ம அகப்பட்டு ஒரு 2-3 நாள் கழிஞ்சோன்னா மீண்டும் சர்ச்சுக்கு வந்தோன்னா திரும்பவும் பலப்படுவோம். திரும்பவும் வீட்டுக்கு போனோன்னா ஒரு 2-3 நாள் ஆனோன்னா ஏதாவது ஒரு சங்கடம். இப்படியே நம்முடைய காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பைபிள் படி சில அடிமைத்தனத்தில் உள்ள சில அடிமைத்தனங்களை நான் ஒரு 2-3 காரியங்களை சொல்லிட்டு, வேதத்தின் அடிப்படையில் அடிமைத்தனத்திலிருந்து எந்த ஒரு தேசத்துக்காக திறப்பில் நின்ற ஒரு பெண்மணியையும், புதிய ஏற்பாட்டிலையும் ஒருவன் பிசாசுக்கு அடிமையாக இருந்தவன் எப்படி அடிமையானான் என்பதையும் சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எல்லா பிள்ளைகளும் வேதத்தை திறந்து வசனங்களை எடுக்கணும். வேதம் எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்களா? திரைங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம். பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம். பிள்ளைகள் வசனங்களை எடுத்து படபடா வாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதில் வசனத்தில் பாவத்துக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை ஆகிறோம். நம்ம நினைக்கும்
பெரிய பெரிய பாவம் ஒன்றும் நம்ம செய்யலைல்ல, அப்படிதானே? கொலையோ கொள்ளையோ அப்படியெல்லாம் பெரிய பெரிய பாவத்தில் நம்ம ஏதாவது செய்கிறோமா? இல்லை, பாவம் மாம்சத்துக்கு எதுவான பெரிய தவறுகள் அப்படிலாம் நம்ம செய்யலை. ஆனால் வசனத்தில் பைபிளில் எங்கேயாவது சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் எழுதியிருக்கா? இல்லை. பாவம் ஒரு சின்ன பொய் சொன்னாலும் என்னதான் பாவம் தான். அப்போ நம்மளை அறியாமலேயே சில இடங்களில் வழுகி பாவத்துக்கு அடிமையாகிறோம். ரோமர் 6:17 படிங்க. ரோமர் 6:17. எங்கே இருக்குன்னு தெரியல பிள்ளைகளுக்கு. ரோமர் எங்கே இருக்குன்னு? ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சத்தமா வாசிங்க. அதுல முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் அப்படி ஒரு வார்த்தை வருது. அப்ப பாவத்தில் உள்ள அடிமைத்தனம் ஒண்ணு. ரெண்டாவது அடிமைத்தனம் ரோமர் 8:15 படிங்க. ரோமர் 8:15. அந்தபடி போதும். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப பயம், அடிமைத்தனம் வந்தோடனே என்ன வருது? நமக்குள்ள ஒரு பயம் வருது. இப்ப ரெண்டாவது அடிமைத்தனம் பயத்துக்கு அடிமைத்தனம். இதே இனி ஒரு வசனத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கிறது பயத்தை பற்றி. 1 கொரிந்தியர் 6:2. எபிரேயர் 2:15 படிங்க. எபிரேயர் 2:15. எபிரேயர் 2:15. அந்த ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியும் ஆனார். அப்படி வசனம் இருக்கு. அப்ப அங்க என்ன பயத்தை சொல்லிருக்கு? மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள். அப்ப வேற எதுக்கு நம்ம அடிமையாகிறோம்? பயத்துக்கு அடிமையாகிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படி ஒரு வசனத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வசனத்துல ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது பயம் என்றும் அடிமைத்தனத்தின் ஆவி. நிறைய பேருக்கு எதிர்காலத்தை பற்றி பயம், பிள்ளைகளை பற்றி பயம். ஏன்னா பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, இனி என்ன நடக்குமோ, அல்லது என்ன திருமணம் ஆகல, திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கலையே, இப்படிலாம் பயத்தின் ஆவினால ஒருவேளை நீ கிடைக்காம போயிருமோ. இதுவும் ஒரு அடிமைத்தனம்னு வசனம் சொல்லுது. அப்ப அடிமைத்தனத்துல பாவத்துக்கு அடிமையாகிறோம். ரெண்டாவது என்னத்துக்கு அடிமையாகிறோம்? பயத்துக்கு அடிமையாகிறோம். மூன்றாவது கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், அதுல சில அடிமைத்தனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:5 வசனம் இல்ல 4ஆம் வசனத்திலிருந்தே பார்க்கும்போது பாவ, அதாவது 3ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். இவ்வுலகத்தின் வழிபாடுகள்னா என்னன்னா, அந்த அடுத்த பேஜ்ல 10ஆம் வசனத்தை பாருங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. நம்ம பார்க்கிறோமா? நம்ம வீடுகளில் ஒரு திருமணம் எடுக்கணும்னாலும் என்ன செய்வோம்? கேலண்டரை திருப்பி நல்ல நாள் இருக்கா, அப்படிலாம் நிறைய குடும்பங்கள்ல இப்ப கிறிஸ்தவர்கள் பார்க்க தான் செய்கிறோம். அப்ப இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வழிபாடுகளுக்கு, இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். இப்படி நிறைய அடிமைத்தனங்களை பற்றி வேதம் சொல்லுது. குறிப்பா பெரிய அடிமைத்தனங்கள்னா பாவத்துக்கு அடிமை, பயத்துக்கு அடிமை, எதிர்காலங்களை பற்றி எல்லாம் பயத்துக்கு அடிமை, வழிபாடுகளுக்கு அடிமை. வழிபாடுகளுக்கு அடிமைனா நம்ம கூட இருக்கிற ஜனங்களுக்கு கேரக்டர்ஸ் நம்ம கூட தொத்திடுது. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருந்த ஜனங்களுடைய குணங்கள் அவங்கள்ட்டே இருந்தது. அதாவது விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாது இப்படிலாம் வசனம் சொல்லுது. ஆனால் அவங்க அப்படியெல்லாம் தப்பி பாவம் செய்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம நாட்களையும் மாதங்களையும் காலங்களெல்லாம் பார்க்கறது கூட அது ஒரு வழிபாடுகளுக்கு அடிமைப்படுதல். இந்த மாதிரிப்பட்ட அடிமைத்தனங்களிலிருந்து தான் கர்த்தர் நம்மை சுயாதீனராகும்படி நம்மை அழைத்திருக்கிறார்.
பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:12, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அந்த வசனத்தை எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 6:12. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வசனம் அநேக காரியங்கள்ல நம்ம சின்ன சின்ன, அதாவது பெண்களாக இருக்கிறதுனால நான் சொல்றேன், வீட்டில் இருக்கிறவங்க சீரியல் ஒரு நாள் பார்ப்பாங்க சீரியல், அப்புறம் அது என்ன ஆயிரும், வழக்கமாக நாளைக்கு என்ன நடக்குது, அடுத்த நாள் என்ன நடக்குது, அதுலேயே அடிமைப்பட்டு போகிறோம். ஆனால் வசனம் பவுல் சொல்றாரு, நான் ஒன்றுக்கும், அதில் சொல்றாரு எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. விசுவாசிகளாகிய நமக்கு எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அது எப்படி இருக்காது, நமக்கு தகுதி இல்லைன்னு வசனம் சொல்லுது. பவுல் சொல்றாரு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நம்மவும் அப்போ சொல்லணும், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வர நம்ம தைரியமா சொல்லணும், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு பவுலை போல நம்ம சொல்றவங்களாக இருக்கணும். அப்ப நம்ம யாருக்கு அடிமைப்படணும்? பிலிப்பியர் 2:7 படிங்க. கிறிஸ்துவுக்கு அடிமையாயிருங்கள். பிலிப்பியர் 2 7 2:7. தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா. அதுக்கு கீழே உள்ள பகுதிகளை நம்ம வாசிக்கும் போது நம்ம யாருக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கணும்னு அந்த வசனம், அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுது. அதுபோல பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது தீத்து 2:3 மதுபானத்துக்கு அடிமை பற்றி சொல்லி இருக்கிறது. இப்படி பல காரியங்களுக்கு நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னும் அடிமைப்பட்டு இருக்கிறோம். 1 பேதுரு 2 திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:16 பாருங்க. 1 பேதுரு 2:16 இருந்தும் துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளா இருங்கள். நம்ம யாருக்கு அடிமைகளா இருக்கணும்? தேவனுக்கு அடிமைகளா இருங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிரூபத்திலே சொல்லுகிறார். சரி, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆக முடியும்? எப்படி? ஏன்னா நம்ம நிறைய காரியங்கள் நம்ம நினைக்காமையே அடிமைத்தனத்தில் விழுந்துடும். நம்ம நினைக்க மாட்டோம், நம்மள தெரியாமலேயே சத்துரு நம்மள அந்த அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிடுறோம். இப்ப பாவமா இருந்தாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, உலகத்தின் குணங்கள், உலகத்தில் உள்ள வழிபாடுகள், இல்ல இந்த மாதிரி மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க கூட அநேகரை நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க அதை விட விரும்புறாங்க, ஆனா அதுல இருந்து விடுதலை அடைய அவங்களால முடியல. அப்ப எப்படி அதுல விடுதலை கிடைக்கும்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36 பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36. அந்த வசனம் சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் விடுதலை. இனி ஒன்று படிங்க, ஏசாயா 10:27 பாருங்க. ஏசாயா 10:27. 10:27 படி. அந்த வசனம் என்ன சொல்லுது? அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். அப்ப ரெண்டாவது எப்படி நம்ம அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க முடியும்? அபிஷேகத்தினால முறிக்க முடியும். முதல்ல மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்கினா விடுதலை. ரெண்டாவது எப்படி நுகம் முறியும்? அடிமைத்தனத்தின் நுகம் எப்படிதான் முறியும்? அபிஷேகத்தினால முறியும். அப்ப நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டு வாஞ்சித்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை பயன்படுத்தணும். நமக்கு எந்த சூழ்நிலைமையில நம்ம அடிமைத்தனத்துல விழுந்து போறோமோ, பிள்ளைகளும் அப்படிதான். பெற்றோர்கிட்ட போய் சொல்றது, படிக்காம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு விதத்துல அடிமைத்தனம் தான். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நின்று நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, மெய்யாகவே குமாரன் விடுதலை ஆக்குனா
விடுதலைன்னு வசனம் சொல்லுது. அபிஷேகத்தினால நுகம் முறியும் வசனம் சொல்லுது. என்ன அபிஷேகப்படுத்துங்க, குமாரனால உள்ள விடுதலையை எனக்கு தாங்க. அப்படி கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் சரி, நம்முடைய சில அடிமைத்தனத்தின் காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னும் வேதத்தில் பார்க்கும்போது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சரித்திரம், ஒரு காரியம் ஒரு லேகியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம பாவத்துக்கு அடிமையாகிறோம், பயத்துக்கு அடிமையாகிறோம், இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாகிறோம், மதுபானத்துக்கு அடிமையாகிறோம், மட்டுமல்ல பிசாசுக்கு அடிமையாகிறோம். அநேக ஜனங்கள் பிசாசுக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுபட முடியாதபடி இருக்காங்க. அந்த வசனம் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை பார்த்தா அதில் ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அதை கருத்தாக பார்க்கும்போது தெரியும். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. அதில் ஒரு லேகியோன் என்பவன், அந்த பின்பு அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அது நமக்கு நல்லா தெரியும் அந்த சரித்திரம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அந்த பிசாசு பிடித்தவனை சங்கிலினால கூட, அவன் சங்கிலியை வச்சு கட்டினா கூட ஒரு நிமிஷத்துல அதை என்ன செய்திருவான், முறிச்சு வந்துருவான். அவன் அநேக தரகம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் என்னத்துக்கு அடிமையா இருந்தான், பிசாசுக்கு அடிமையா இருந்தான். அவனை ஒருத்தரும் அடக்க முடியல. அதன் பின்பகுதி சொல்லுது, எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்ப இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்தது, ஒரு அந்த அடிமைத்தனத்துக்கு உள்ள இருந்து ஒரு இது வருது. ஒரு இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு நிற்க முடியல. இவனை இவ்வளவு நாளும் ஜனங்கள் கட்ட முடியல, அவனை அடக்க முடியல, பிடிக்க முடியாது. சங்கிலினாலும் விலங்குனாலும் கட்டினா கூட அவன் அதெல்லாம் முறிச்சு போடுவான். அவ்வளவு பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்தான். ஆனா இயேசுவை கண்ட உடனே அவன் சொல்றான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி என்னட்டு போயிரோன்னு சொல்றான். அப்ப இயேசு உடனே என்ன சொல்றாருன்னா, அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உனக்கு பேர் என்னன்னு கேட்டா அவன் அநேகராக இருந்தபடியா லேகியோன் என்று சொன்னான். இப்போ இவனுக்கு விடுதலை கிடைச்சி இயேசு பிசாசு அதட்டின உடனே, ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் பிசாசு, ஒரு பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்ததாம். அந்த பன்றிகள் எல்லாம் ஓடி போய் கடல்ல போய் விழுந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் எல்லாம் வந்து ஊருக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் சொன்னாங்களாம். இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, எங்க பன்றிகள் எல்லாம், ஏன்னா மனிதர் கர்த்தர் எப்படி மனுஷன் எப்படி பார்க்கறான், மனுஷனை விட மிருகத்தை பெருசா பார்க்கறான். ஆனால் கர்த்தரோ மிருகத்தை விட மனுஷனுடைய ஆத்துமாவை பெருசா பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அநேக பன்றிகள் அமிழ்ந்து போச்சுதான், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவது கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றதா இருந்தான். அவன் பெரிய பிசாசுகள் பிடித்து அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி இருந்தான். அவனை விடுதலை பண்ணா கர்த்தர் என்ன செய்தாரு, ஒரு கூட்டம் பன்றிகள், ஆயிரக்கணக்கில் பன்றிகள் வசனம் சொல்லுது, போய் கடலுக்குள்ள அமிழ்ந்து மாண்டது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் இவனுக்கு ஒரு நல்ல விடுதலை. அப்ப அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், அப்ப நான் உங்க கூட இருக்கட்டா, கீழ் பகுதியை பாருங்க. பன்றிகளை இயேசுவனிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அதன் பின்பகுதியில் 19ஆம் வசனம் 18 அவன் சொல்றான், பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொண்டான். அவன் உடனே இயேசுட்ட என்ன கேட்டான், இனி நான் இப்படி போக மாட்டேன், உம்மோடு கூட இருக்க எனக்கு உத்தரவு தரணும் அப்படின்னு கேட்பான்.
உடனே இயேசு சொல்றாரு, அந்த 19ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அடிமைத்தனத்தின் கட்டுகளை முறிக்கிறது எப்போ பூரணம் ஆகும்னா, நம்ம சாட்சியா வாழும்போது, கர்த்தர் நமக்கு செய்தவைகளை நம்ம ஜனங்கள்கிட்ட தேசத்துல போய் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அடிமைத்தனத்தை மாற்றி சுயாதீனத்துக்குள்ள நம்ம வர விரும்புறோம்னா, ஆண்டவருடைய சமூகத்துல சாட்சியா வாழணும்னா, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை தேசத்துல போய் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். தேசத்துலன்னா நம்ம கூட பிரயாணம் பண்றவங்க இருப்பாங்க, நம்ம கற்றுக் கொடுக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, இல்ல நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க துக்கத்துல பாரத்துல இருக்கும்போது, ஆண்டவர் என்னுடைய ஜீவியத்துல இப்படி நன்மை செய்தார், எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய விடுதலையை தந்தாருன்னு சொல்லி நம்ம காரியங்களை நம்ம இனத்தாரிடத்துல போய் சாட்சியாக நம்ம அறிவிக்க வேண்டும். அப்பதான் தேசம் சந்திக்கப்படும். அநேக பெரிய பெரிய ஆளுகள், பெரிய லீடர்ஸ் எல்லாம் அநேகர்கிட்ட போய் கிறிஸ்தவத்தை பற்றி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், கிறிஸ்துவ நாங்கள் நேசிக்கிறோம், கிறிஸ்தவர்களையோ வெறுக்கிறோம் என்று சொன்ன அநேகர் உண்டு. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் சாட்சியா ஜீவிக்காதனால தேசம் இன்னும் சந்திக்கப்படல, தேசத்துல இன்னும் ஒரு அடிமைத்தனம் மாறி ஒரு நல்ல சுயாதீனமா ஆராதிக்கிற தன்மைகள் வரல. சபைக்கு சபை போட்டிகள், பொறாமைகள், நீ பெருசா நான் பெருசா, இங்க கிறிஸ்தவத்துக்குள்ளேயே அங்க போகாதீங்க இங்க போகாதீங்கன்னு விளக்குற தன்மைகள், கிறிஸ்தவத்துக்குள்ளேயே சில ஒரு கூட்டங்கள் நாங்க தான் பரிசுத்தவான்கள், நாங்க தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்மைகள், இதெல்லாம் மாறி வசனம் சொல்லுது, கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த கொரிந்தியர்ல அந்த வசனம் அழகா சொல்லுது. அப்ப இயேசு நமக்காக அடிமையானார். நம்ம சுயாதீனப்படத்தக்கதாக, நம்மளை சுயாதீனப்படுத்தி நம்ம ஆராதிக்கத்தக்கதாக, அல்லது ஒரு சுயாதீனமா குடும்பங்கள்ல வாழத்தக்கதாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்து நமக்காக அடிமையானார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப இந்த பிசாசு பிடித்தவன் கூட அந்த நாள்ல கர்த்தர்கிட்ட வந்து, இயேசுவே நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு கேட்டப்பா கர்த்தர் சொல்றாரு. அந்த மார்க் 5:19 வசனம் ஒரு நல்ல ஒரு கருத்தான அந்த வசனத்தை பாருங்க. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அவன் சாட்சியா மாறினான். அந்த தெக்க போலி அந்த பட்டணம் முழுசும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுன்னு அந்த வசனம் சொல்லுது. நம்ம இந்த நாள்ல இந்த சுதந்திர தினத்துல நம்ம யோசிக்கணும், நம்ம எத்தனை பேரை இயேசுவுக்காக கொண்டு வந்திருக்கோம். அவன் ஒரு பெரிய பிசாசு பிடிச்சு அவன் தன்னைத்தானே கல்லுகளினால கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். அவனுக்கு சங்கிலினால கட்டினா கூட அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அப்படி இருந்த ஒருவனுக்கு இவ்வளவு ஒரு பெரிய விடுதலை, அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தாருன்னா, நம்ம எல்லாம் விடுவிப்பது எவ்வளவு பேரு ஆண்டவருக்கு ஒரு லேசான காரியம். நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற பாரங்கள், பிள்ளைகளை குறித்த பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், அநேகருக்கு இப்போ நம்ம இருக்கிற அந்த பாரங்களை எல்லாம் விடுதலை ஆக்குவது கிறிஸ்துவுக்கு லேசான காரியம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சாட்சியா நம்ம ஜீவித்தோம்னா, நம்முடைய வாழ்வை முழுமையாக விடுதலையாக்கி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகத்தக்கதாக நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக சேர்ந்து வாழும் பாக்கியத்தை கர்த்தர் தருவார். பழைய ஏற்பாட்டு சரித்திரத்திலே எஸ்தரின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்று ராஜாக்கள் அரசாண்ட காலத்திலே ராஜாக்கள் செய்த தவறுனால யூத ஜனங்கள் பல தேசத்துல அடிமைகளாக சிதறுண்டு போனார்கள். அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம், ஆனாலும் குறிப்பா அதன் முதல் வசனம் சொல்லுது, இந்து தேசம் முதல். எடுத்துக்கிட்டீங்களா? எஸ்தரின் சரித்திரம் பிள்ளைகள் திருப்பினீங்களா? பழைய ஏற்பாட்டுல 623வது பக்கம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் சம்பவித்ததாவது அப்படி வசனம் சொல்லுது. இதுல இந்தியா தேசத்தை பற்றி, இந்து தேசம்னு குறிப்பிடுவது எந்த தேசத்தை சொல்லியிருக்கு? இந்தியாவை சொல்லியிருக்கு. இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை அரசாண்டது எந்த ராஜா? அந்த ராஜாவுக்கு பேர் என்ன?
பிள்ளைகள் யாரும் சொல்லலையே. ராஜாக்கு பேர் என்ன? கவனிக்கல அவங்க யாரும். ராஜாக்கு பேரு அகாஸ்வேரு ராஜா. அந்த அகாஸ்வேரு ராஜாவின் நாட்கள்ல யூத ஜனங்கள் சூசான் அந்த பட்டணத்துல அடிமைகளா இருக்காங்க. அநேக யூதர்கள். மொர்தெகாயை பற்றி சொல்லும் போது கூட அவன் எருசலேமிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். அவனுடைய காலங்களிலே அதன் நிறைய வசனங்கள் அதுக்கு இருக்கிறது. ஆனாலும் நீங்க அந்த எஸ்தர் சரித்திரத்தை அவ பின்னால வாசித்து பார்த்தா தெரியும். 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 5. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். பின்னால அதன் காரியங்களை பாருங்க. அப்போ இந்த மொர்தெகாய் யார்? அப்போ ஒரு அடிமை. மொர்தெகாய் யாரு? ஒரு அடிமை. அந்த எருசலேமிலிருந்து எகோனியா ராஜாவை பிடித்து கொண்டு வரும்போது கூட பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை. இவர் இப்போ இந்த அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களில் சூசான் பட்டணத்துல அந்த அரண்மனையில இவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த அடிமைக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. அந்த அரண்மனையில ராஜாக்கு அரண்மனைக்கு வெளியே வாசல் காப்பாளனாக ஒரு கவர்மெண்ட், நம்ம ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். நம்ம அநேக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல செக்யூரிட்டி இருப்பாங்க. அதை போல இவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி ஜாப். அந்த அரண்மனைக்கு வெளியே நிற்கணும், எப்பவுமே வெளியே நிற்கணும். இப்பெல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல ஒரு துப்பாக்கி எல்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய ஆபீஸ்ல வெளியே நிற்பாங்க. அத மாதிரி ஒரு பதவி அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அவன் என்ன பண்ணான்? தன் காலத்தில் தன்னுடைய சிறிய தகப்பனா நம்ம சித்தப்பான்னு சொல்லுவோமே, அத மாதிரி அந்த சித்தப்பாவும் சித்தியும் மரணம் அடைந்த பின் அவங்க குமாரத்தி, சித்தப்பாக பிள்ளைன்னா இவருக்கு தங்கச்சி தான் வரும். ஆனா அவளை எஸ்தரை தன் மகளாக எடுத்து இவன் வளர்த்ததாக அந்த சரித்திரம் நமக்கு கூறுகிறது. இந்த எஸ்தர் மிகவும் ரூபவதியா இருந்தாள். அதனால ஒரு தடவை அழகுள்ள ஸ்திரீகள் எல்லாம் அரண்மனையில ராஜாவுக்காக கொண்டு வரப்படும் போது அந்த பெண்களில் ஒருத்தியாக இந்த எஸ்தர் ராஜாத்தியையும் அவங்கள அரண்மனையில கொண்டு வராங்க. இந்த எஸ்தருடைய குணங்கள் நிறைய உண்டு. ஆனாலும் அதுல ஒரே ஒரு குணம், என்னை கவர்ந்த ஒரு குணத்தை நான் வாசித்துட்டு அதன் பின்பகுதி எப்படி சுயாதீனம் அடைந்தார்கள் என்பதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க. 15ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அதுல சொல்லியிருக்கு. பின்ன ஒரு 3ஆம் வசனத்துல பாருங்க. எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. இதை நம்ம யோசிக்கும் போது நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களா, நம்ம பெண் பிள்ளைகளை இப்படி நடத்துறோமா அப்படின்னு நம்ம காணும். ஏன்னா இப்போ இந்த அழகு பொருட்கள் தன்னுடைய சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே மெருகேற்றி கொள்வதில் பெண் பிள்ளைகள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எந்தெந்த ஆர்னமெண்ட்ஸ் அல்லது என்னென்ன காரியம் சரீரத்தை அழகுபடுத்துறது இருக்கிறதோ அதெல்லாம் பிள்ளைகள் அனுபவிக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, யூடியூப் இந்த மாதிரி காரியங்கள் மீடியாக்கள்ல பார்க்கும்போது அநேக பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தையே அதில் அடிமையாக்கி அவர்களுக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை அழகு சாதன பொருட்களையும் தங்களுக்காக பயன்படுத்தி தங்கள் சரீரத்தை கரைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இந்த வசனத்துல பாருங்க, ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க முறை வரும்போ இந்த பெண்கள் என்ன கேட்காங்களோ அதெல்லாம் கொடுப்பாங்களாம். ராஜாட்ட போகும்போது என்ன கொடுப்பாங்களாம்? இந்த பெண்கள் எல்லாம் எனக்கு என்ன வேணாம் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்களாம். தங்களை அழகுபடுத்தி கொள்ள அல்லது தங்களை மெருகேற்றி கொள்ள என்ன கேட்பாங்களோ எல்லாமே கொடுக்கப்படுமா. ஆனா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் அவள் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. இந்த வசனத்தை நான் அடிக்கடி வாலிப பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லி கொடுக்கிறது உண்டு.
ஒரு காரியத்தை கூட அவள் அந்த ஏகாயிட்ட போய் கேட்கல. எனக்கு ராஜாட்ட நான் போகிறேன், என்னை இன்னும் அழகுபடுத்தி கொள்ளணும், எனக்கு அது வேணும் இது வேணும். ஆனால் மீதி உள்ளவங்க எல்லாம் நிறைய கேட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் பின்னால் வாஸ்து பார்த்தா தெரியும். ஆனால் இவன் நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனா யாருக்கு தயவு கிடைச்சது? ராஜா கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. இதன் பின்பகுதியில் பார்க்கும்போது இந்த யூத ஜனங்களை அடிமைகளா இருக்காங்க, இவங்களை அழித்து நாசம் பண்ணும்படி ஆமான் என்ன செய்யறான்? சதி திட்டம் தீட்டி ராஜாட்ட போய் ஒரு சில இந்த பர்டிகுலர் டேல இந்த தேசத்துல சிதறி இருக்கிற யூதர்களை என்ன பண்ணணும்? அழிக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றி ராஜாவின் மோதிரத்தினால முத்திரை போட்டு அந்த சட்டத்தை குதிரைகள் மூலமாக எல்லா தேசத்திலும் பரவ செய்கிறதாக அந்த சரித்திரம் சொல்லுது. இந்த சரித்திரம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, எல்லா வசனமும் வாசிக்க நேரம் இல்லை சொல்லுது. அப்போ இந்த நேரத்துல எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்றாரு, இந்த நாள்ல நீ மௌனமா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்லுது, மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருப்பதினால் மற்ற யூத தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். நல்ல ஒரு மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்றான், நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற ஒரு இடத்துல இருந்து எழும்பும். நம்மவும் அப்படிதான். நம்ம இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்தோம்னா நம்ம தேசத்தில் உள்ள ரட்சிப்பு வேற எங்கே இருந்து எழும்பும். நம்மகிட்ட கர்த்தர் கணக்கு கேட்பார். நல்ல திருச்சபை, நல்ல போதகங்கள், நல்ல காலங்கள், நல்ல சுகபலன், கர்த்தரை ஆராதிப்பதற்குரிய அத்தனை காரியமும் கர்த்தர் நமக்கு தந்திருந்தோம். நம்முடைய நேரங்களையும் நம்முடைய தாளந்துகளையும் நம்ம நஷ்டப்படுத்தி போட்டோம்னா ஏதோ ஒரு நாளில் கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த நாளிலே எஸ்தர் மௌனமா இராதபடி கூட இருந்த அரண்மனையில் இருக்கிற தோழிமார்களை எல்லாம் கூட்டி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாள். இந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வர வேண்டும், ஏன்னா ராஜாட்ட போறேன், ராஜாவுடைய கண்கள் எனக்கு இரக்கம் கிடைக்கணும். இந்த ஆமானினால நிறுவப்பட்ட யூதர்களுக்கு விரோதமான யூதர்களை அழிக்கக்கூடிய அந்த சட்டத்தை நிர்மூலம் பண்ணணும், இந்த யூதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த யூத ஜனங்கள் அடிமைப்பட்டு போன அந்த யூத ஜனங்களுடைய சுயாதீனத்துக்காக தேசத்து அந்த ராஜாட்டப்பை நிற்பதற்கு முன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாள். அவளும் தன் தோழிகளும். நம்ம கூட இருக்கிற தோழிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? நம்ம யார்கிட்டெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறாங்களான்றது ரொம்ப முக்கியம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சோர்வுக்குள்ள ஆக்காதபடி அதிகம் ஜெபத்துல ஆர்வம் உடையவர்களா இருக்கிறவங்கள நம்ம தோழிகளாக நம்மவும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பக்கத்துல எல்லாம் போய் அடுத்த வீடுகளில் ஊர் கதைகள் ஒன்று இழுக்காதபடி ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து தேசத்துக்காய், சபைக்காய், நம்ம குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காய், ரட்சிக்கப்படாத புருஷன் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகள் இருக்கலாம், இவர்களுக்கு வேண்டி ஜெபிப்பதை கர்த்தர் இந்த நாள்ல நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அன்று அந்த எஸ்தர் ராஜாத்தி அப்படி உபவாசம் பண்ணி ராஜாவுடைய சமூகத்துல போனா, ராஜா செங்கோல் பொற்கோல நீட்டினாரு. அந்த நாள்ல போய் பின்னால் உள்ள கதைகள் நமக்கு தெரியும். விருந்து வைக்கிறா, ராஜாவும் ஆமானையும் கூப்பிடுறா, வர்றாங்க. முதல் நாள் விருந்து முடியுது. ராஜா கேட்கிறாரு, உனக்கு மன்றாட்டு என்ன? அப்போ அவர் சொல்றா, இனியும் ஒரு நாள் நான் விருந்து வைப்பேன், ராஜா அதுல வரணும்னு சொல்லி 2வது நாள் விருந்துக்கும் இதே ராஜாவையும் ஆமானையும் அழைக்கிறார். அந்த விருந்திலே தன்னுடைய மன்றாட்டை அவர் தெரிவிக்கிறாள். இந்த ஆமான் அழிந்து போகக்கூடிய அளவிலே சட்டங்கள் மாறி போகிறது. தேசத்தின் சட்டங்கள், யூதர்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட சட்டங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். இந்த நாட்களிலும் கூட நம்முடைய தேசத்திலும் அநேக மணிப்பூர் போன்ற மாநிலங்களிலே
இந்த சட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான சட்டங்கள் இயற்றப்பட்டு அநேக ஜனங்கள் கொடுமையான காரியங்களை சந்திக்கிறாங்க. அநேக மிஷினரிகள் ஆங்காங்கு சபைகளை கட்டி பாதியில நிற்கிறது சபைகள். இன்னும் அநேக மிஷினரிகளை உபத்திரவப்படுத்துறாங்க. அவங்க குடும்பமா அவங்க இருக்கிற இடங்கள்ல போய் அடிக்கிறது, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறதெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம இவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? அந்த நாள்ல அந்த ஆமானுடைய சட்டங்கள் நிர்மூலமாகி போகத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்னும் கூட நம்ம அதுல படிக்கிறோம். அந்த மொர்தெகாய் அந்த ஒரு நாள் இவ ஜெபம் பண்ணின பிறகு, இவ உபவாசம் பண்ணி ஜெபித்த பின் ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரலையாம். அது யாருனால கொடுத்த அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது? கர்த்தரால. கர்த்தர் தான் அந்த காரியத்தை நிறுவினார். அந்த பகுதி 6ஆம் அதிகாரத்தை பாருங்க, எஸ்தர் 6:1 படிங்க. அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகம் கொண்டு வர சொன்னான். அது ராஜாவின் சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மகிமை மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்போ நம்ம எல்லாம் சில காரியத்துல மேன்மைக்காக, நம்ம பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக அல்லது அநேக மேன்மைக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கெல்லாம் ஆண்டவருடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்கணும்னா நாமும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இந்த எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் பண்ணி ஜெபித்தான். ராஜாவுடைய நித்திரை கூட கலைஞ்சு போச்சு. திடீர்னு ராஜா சொல்றாரு, அந்த வர்த்தமானங்கள் புஸ்தகத்தை கொண்டு சொல்றாரு, வாசிக்கிறாரு. கரெக்டா அந்த நேரங்களை பார்த்தீங்களா? அது எவ்வளவு கரெக்ட், சரியான நேரம். அப்ப ஆண்டவர் நன்மை செய்யுது. சரியான நேரத்திலே சரியான நபரை கொண்டு சரியானபடி நமக்கு மேன்மைகளை தர அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு டைம் தெரியும். எல்லாம் எந்த நேரத்துல என்ன மகிமை என்ன செய்யணும். கரெக்டா அந்த இரவுல அவர் அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்தாரு. அந்த 2 பிரதானிகள் ராஜாவின் மேல் கை போட பார்த்தபோது அதை விளக்குனது, அதை ராஜாவுக்கு தெரிவித்தது யாரு? மொர்தெகாய். உடனே அதற்கு மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டதா அப்படின்னு கேட்டாரு. ஒன்று செய்யப்படவில்லை. இதே ஆமானுடைய கையினாலே மொர்தெகாயை வண்டி ராஜாவின் வாகனத்தில் ஏற்றி நகர் எல்லாம் கொண்டு போய் மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டது. இந்த மாதிரி கர்த்தர் தேசத்திலே இருக்கிற சிறையிருப்பு, தேசத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்முடைய ஜெபங்களினால ஒரு நல்ல ஒரு சுயாதீன நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இந்த யூதருடைய சட்டம் எந்த நாள்ல யூதர்களை அழிக்கணும்னு சட்டம் நிறைவேற்றப்பட்டதோ அதே நாளிலே தானே அவர்கள் நல்ல சந்தோஷப்பட்டு களி கூறத்தக்க ஒரு நாளாக மாறினது. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருத்தர் சத்தமா படிங்க. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனம் சொல்லுது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்போ யூத ஜனங்கள் அடிமைகளாக அந்த சூசான் பட்டணத்துல இருந்தாங்க. அந்த பட்டணத்துல எஸ்தருடைய ஜெபத்தினால அந்த பட்டணம் அந்த அவங்க போட்ட எல்லா சட்டங்களும் தலைகீழாக மாறுச்சு. யூதர்கள் சுயாதீனமாக மாறினாங்க. அந்த சூசான் பட்டணத்துல களிப்புண்டு. அவங்களுக்கு சாதகமான அநேக சட்டங்களை ராஜா ஏற்றினதாக அந்த எஸ்தர் கடைசி அதிகாரம் 9-10 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, இந்த மதிய வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழுமையாய், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுயாதீனமான நாட்களை நீங்க தரணும். எங்களுடைய தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும். நாங்க எல்லாம் கூடி ஜெபிக்கணும். அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கணும். எல்லாரும் எங்க கிராமங்கள் ரட்சிக்கப்படணும், எங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல விழுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல பாவத்துல அடிமையானவர்கள் உண்டு, பயத்துக்கு அடிமையானவர்கள், மதுபானத்துக்கு அடிமையானவர்கள், உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையானவர்கள் உண்டு. கிறிஸ்து நம்மை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார்.
என்று வசனம் சொல்லுது. எல்லா வசனங்களையும் வாசிக்க டைம் இல்லாதனால ஆண்டோடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் போடுவோம், அல்லாதவங்க எழும்பி நின்று ஆண்டோடைய சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் நம்மளை தாழ்த்தி, ஏசப்பா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல, இந்த சுதந்திரம் கிடைச்ச இந்த நாள்ல ஆண்டோடைய பாதத்துல நன்றியோடு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிப்போமா? எல்லாரும் வாயை திறந்து ஜெபிப்போம். எல்லாரும் பிள்ளைகள் எல்லாம் வாயை திறந்து, இயேசுவே நீர் எங்களுக்கு தந்த பெற்றோருக்காய் நன்றி, நீ தந்த நல்ல கல்விக்காய் நன்றி, கல்வி ஸ்தாபனங்களுக்காய் நன்றி, ஆசிரியர் பெருமக்களுக்காய் நன்றி, எங்களுக்கு தந்த அனைத்து உணவு, உடை, உறைவிடம் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுயாதீனமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு தந்த அத்தனை நன்மைகளுக்காகவும் நன்றி. நல்ல திருச்சபை, நல்ல போதகங்கள், நல்ல போதகர், நல்ல காரியங்கள் எல்லாம் தந்து எவ்வளவு சம்பூர்ணமாய் நம்மை நடத்தி வருகிறார். எல்லா காரியத்திலும் நமக்கு எவ்வளவு சுயாதீனமா நம்ம ஆராதிக்கிறோம். அடிமைப்பட்டு போன ஜனங்களை நம்ம இந்த வேளையில சிந்திப்போம். வயநாடு பகுதியில ஒன்றும் இல்லையேன்னு ஏங்கி நிற்கிற மக்களை நம்ம சிந்திப்போம். மணிப்பூர் அந்த தேசத்துல அநேகர் கிறிஸ்தவர்களா இருப்பதனால பாடுபடுத்தப்படுறாங்க, அநேக மிஷனரிகள் கஷ்டப்படுறாங்க, ஊழியர்கள் அநேகர் வேதனைப்படுறாங்க. ஆண்டோடைய சமூகத்துல கேட்போம், கர்த்தாவே ஒரு எஸ்தரை போல என்னை பயன்படுத்தும். நான் தேசத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். என்னுடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன். என்னுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்படல, என் கூட இருக்கிற கிளாஸ்மேட் ரட்சிக்கப்படல, இவங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல ஒரு பிரதிஜ்ஞை எடுங்க. எங்க கூட உள்ளவங்க, எங்க திருச்சபையின், எங்களுடைய குடும்பத்தின் மக்கள் ரட்சிக்கப்படல, எங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படல ஆண்டவரே. எங்க கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னும் நிறைய பேர் பாவத்துக்குள்ள, பயத்துக்குள்ள, மதுபானத்துக்குள்ள, உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள சிக்கி தங்கள் ஆத்துமாவை இழந்து பயத்துல அப்படியே இருக்கிறாங்க. அவங்க சுயாதீனமா வந்து ஆராதிக்க முடியாதபடி இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா விடுதலையும். வாலிப பிள்ளைகள் மீடியாக்களுக்கு அடிமைப்பட்டு முழு நேரமும் செல்போன்ல இருக்கிறவங்க உண்டு. மீடியாக்கள்ல சிக்கி, யூடியூப்ல சிக்கி, கேம்ஸ்ல சிக்கி, நேரங்களெல்லாம் அந்த கேம்ஸ்லயே போகிற வாலிப பிள்ளைகள் உண்டு. இரவு பகல் தெரியாதபடி ராத்திரி வேளைகளில் சினிமாயிலையும் போதைகளிலும் கஞ்சா போன்ற அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை அடையாதபடி இருக்கிற ஜனங்கள், வாலிப பிள்ளைகள் அநேகம் உண்டல்லவா. நம்ம பிள்ளைகளை கூட நம்ம நினைப்போம், இந்த பிள்ளைகள் விடுதலை அடைய வேண்டும், இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கணும், ஒரு மொர்தேகாய் வேண்டும், இந்த சபையிலிருந்து மொர்தேகாய்கள் எழும்ப வேண்டும், பல எஸ்தர்கள் எழும்ப வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு பிசாசு பிடித்திருந்த அந்த லேகியோன் ஆண்டோடைய சமூகத்துல வந்த போது அவன் விடுதலை பெற்றான். அவன் கேட்டான், நான் உம்மோடு கூட இருக்கணும்னு. இயேசு சொன்னாரு, நீ உன் ஜனத்தாரிடத்துல போய் கர்த்தர் உனக்கு செய்தவைகளை கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ அறிவி, சாட்சியாய் ஜீவிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு சாட்சி, நான் உமக்கு சாட்சியா ஜீவிப்பேன். எனக்கு வாழ்க்கையில, குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்வுல செய்த அத்தனை காரியத்தை நான் சாட்சியாய் அறிவிப்பேன். அப்படி நீங்க ஒரு பொருத்தனை பண்ணுங்க, பிள்ளைகள் பொருத்தனை பண்ணுங்க. என்னுடைய கல்வியில கர்த்தர் உயர்வு தந்தீங்க, என்னுடைய பெற்றோரை பாதுகாத்தீங்க, சொசைட்டியில சாட்சியாய் வாழ வைத்தீங்க. நான் சாட்சியாய் வாழ்ந்து உமக்கு சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே. என் இனத்தாரிடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லுவேன். ஒரு பிரதிஜ்ஞை எடுங்க. ஜெபிப்போமா? உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான்
பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எங்களை நேசிக்கிறே சுவாமி, எங்களுடைய பிள்ளைகள் நாங்களும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து தேசத்துக்காய் ஜனங்களுக்காய் திறப்புல நின்று ஜெபிக்க எங்களை நாங்கள் தருகிறோம். எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. இந்த வேளையிலும் எங்களை இவ்வளவாய் நேசித்து இந்த மாதிரி காரியங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒருவருக்கே துதிகன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.